ஒன்றோட ஒன்று தொடர்பு உள்ளது தான். இப்போ இங்கே உள்ள நீங்கள் தியானம், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, நீங்கள் ஆழ்ந்து உட்காந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே மண், பூமி, இந்த 5 பஞ்சபூதங்களோட தொடர்புடையது தான். அதுக்குள்ளே தான் நம்மளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாமும் பஞ்சபூதங்களுடைய ஒரு கூட்டு கலவை தான் நம்ம. இப்போ நம்மளை பிரித்தாலும் அதுதான் இருக்கும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி. இந்த ஆகாயங்கிறது மனசு. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கலாம், எப்படி வேணாலும் நினைக்கலாம், யாருக்கும் தெரியாத வெளியில். ஆகாயம் வந்து பறந்து விரிந்து இருக்குல்ல, நம்முடைய மனசும் அதே தான். அப்போ நீர், நிலம், காற்று, சதை, நிலம். நீருங்கிறது ரத்தம், நிலங்கிறது சதை, காற்றுங்கிறது நீங்கள் சுவாசிக்கிறீங்க. ஆக்சுவலாக காற்று இல்லாமல் வாழ முடியாது. இந்த பஞ்சபூதம் போனால் நமக்குள்ளே இருக்குது எல்லாமே. அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். அப்போ அண்டங்கிறது வெளிப்புறம், இங்கே என்ன பார்க்குறீங்களோ இங்கே இருக்குது. இதுதான் சொல்கிறது. நீங்கள் அமைதியாக உங்களோடு நீங்கள் பேசினா நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம்.